காரா பீஃப் அப்படிம்பாங்க, CARA பீஃப் அப்படிம்பாங்க. இப்போ பீஃப் பிரியாணி அப்படின்ட்டு கடையில் போட்டு வச்சுருப்பான் பாருங்க. நம்ம ரேடியல் ரோட்டில் போனீங்கன்னு சொன்னான்னா உங்களுக்கு தெரியும், அந்த வேளாச்சேரிலேருந்து இதுக்கு போகிற ஆலந்தூர் போகிற வழியில் அங்கே பார்த்தீங்கன்னா பீஃப் 60 ரூபா அப்படி பிளேட் போட்டு வச்சுருப்பான். அதெல்லாம் வந்து எருமாடுடைய மாம்சம் தானே தவிர பசுவுடைய மாம்சமாக இருக்க சான்ஸே கிடையாது. இது ஒன்று. இந்த காரா பீஃப் அப்படின்னு தான் சொல்கிறோமே தவிர அதை பீஃப் அப்படின்ட்டு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறது கிடையாது. அதே மாதிரி போன் இல்லாமல் தான் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சட்ட விதிகள் இருக்குது. என்னமோ பாரதிய ஜனதா கட்சி வந்த பிறகு யார் என்னென்னலாம் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சட்டத்திட்டம் கொண்டு வந்த மாதிரியெல்லாம் இவங்கெல்லாம் கட்டமைச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப தப்பு. குறிப்பாக சில இஸ்லாமிய இயக்கங்கள் தான் இதை ஆரம்பிச்சிருக்கு. ப்ளஸ்ஸு அதையே எதிர்க்கட்சிகள் அவங்களுடைய வாக்குகள் வாங்கணும் அப்படிங்கிறதுனால காங்கிரஸ், DMK இந்த மாதிரி ஆளுங்கள்லாம், தீகா, இவங்க இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் பண்ணுறாங்க. இதை எந்த லெவலுக்கு அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னால், அண்ணாமலை அப்படின்ட்டு ஒரு ஆட்டுக்குட்டிக்கு பேரை வச்சு அதை வெட்டினாங்க பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதாவது பாரதிய ஜனதா கட்சி மேலே எவ்வளவு துவேஷம் காமிக்க முடியுமோ, தலைவர்கள் மேலே எவ்வளவு வெறுப்பை காமிக்க முடியுமோ, அதற்கு ஒரு கருவியாக இதை அவங்க வந்து பயன்படுத்துகிறாங்க, அரசியல் ரீதியாக பயன்படுத்துகிறாங்க.